नमस्कार। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के त्रिची में क्षय रोग से मुक्ति हेतु जागरूकता कार्यक्रम। पीपुल्स राइट्स सोशल सिक्योरिटी ऑर्गेनाइजेशन की ओर से तमिलनाडु के तिरुनेदुंगुलम गवर्नमेंट हाई स्कूल में क्षय रोग से मुक्ति हेतु एक जागरूकता कार्यक्रम आयोजित किया गया, जिसमें स्कूल की शिक्षिका श्रीमती वी उषारानी स्नातक शिक्षिका ने हारे हुए लोगों का स्वागत किया और उन्हें श्रद्धांजलि दी। केरल राज्य के वायनाड क्षेत्र में प्राकृतिक आपदा में उनकी जान चली गई। उसके बाद स्कूल के प्रिंसिपली सुरेंद्र कुमार के नेतृत्व में सुश्री रा गीता लेत्सुमी त्रिची जिला समन्वयक और श्रीमती एम मुथुचेल्वी ने छात्रों को पीपुल्स राइट्स सोशल सिक्योरिटी के संस्थापक अध्यक्ष डी सेल्वराज के बारे में जागरूक किया। कार्यक्रम के अंत में संस्था की उपप्रधानाचार्या श्रीमती रूपा देवी एवं ई अरुण एवं श्रीमती वी ए रेखा ने धन्यवाद ज्ञापन किया। त्रिची सिटी रिपोर्टर एल बाबू की रिपोर्ट। அரசு மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அரசு மருத்துவமனையில எல்லா விதமான பரிசோதனையும் இலவசமா கிடைக்கும். முதல்ல இப்போ மேடம் சொன்னாங்கல்ல, உங்க டீச்சர் சொன்னாங்கல்ல, நோய் நாடி நோய் முதல் நாடி, முதல்ல நோய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதானே? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கரெக்டான இடத்துக்கு போகணும். இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நீங்க பைசா கொடுக்கணும். அப்போ அது நமக்கு ஒரு பேர்டனா இருக்கும். வீடு அவங்க போன செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க. அதனாலேயே போகாம இருந்து நோய் முற்றுற அளவுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லை. அரசு மருத்துவமனையில எல்லா நாட்களும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் இருக்குது. ஸோ அங்கே போய் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். யாருக்காவது இந்த மாதிரி அறிகுறிகள் ரொம்ப தொடர்ந்து இருமுறாங்க, இல்லை இருமல்ல சளி வருது, இல்லை அடிக்கடி காய்ச்சல் வருது, அவங்க வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா உடனே சொல்லுங்கள். இதுக்கும் போய் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்க. மேடம் சொல்லும்போது சொன்னாங்கல்ல, அதுக்கு தனி பிரிவு இருக்குது. மாச நோய்க்குன்னு ஒரு பிரிவு இருக்குது. நீங்கள் வந்து எல்லா பிரிவுலையும் போய் ஓபின்னா ஜென்ரலாக ஓபி இருக்குல்ல, அந்த இடத்துல போய் நம்ம வெயிட் பண்ண கூட தேவையில்லை. மாச நோய்க்கு பிரிவில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி அறிகுறி இருக்குது, அதுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு போய் சேர்றதுக்கு இருக்கும். எதுவுமே வந்து படம் மூலமாக பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால சில படங்கள் கொண்டு வந்திருக்கேன், காட்டுறது. இப்போ நான் சொன்னேன்னா அறிகுறிகள் தெரியுதா எல்லாருக்கும்? இங்கே பாருங்க, எடை குறையிறது தேவையில்லாமல் திடீர்னு எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பசியின்மை. சிலருக்கு வந்து சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. அப்போ வந்து என்ன செய்வாங்க, சாப்பிடாம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எடை குறையும். அதுக்கு வந்து நோய்க்கு ஆரம்பமாயிடும். அந்த மாதிரி. அப்புறம் மாலை நேரத்தில் காய்ச்சல், ஓகேவா? தொடர்ந்து இருமல், 2 வாரத்துக்கு மேலே இருமல் இருந்தால் என்ன செய்யும்? அதுவும் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதனால போய் டெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை சளி சாதாரண சளி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இல்லை டிவி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இங்கே பாருங்க, இரவில் வேர்த்து கொட்டுறது. சிலருக்கு நம்ம நார்மலாக ஃபேன் போட்டு படுத்துருக்கோம். அந்த மாதிரி டைமில் 9 மணிக்கு வேர்க்காமல் நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைமில் திடீர்னு வேர்க்குது அப்படின்னா அதையும் போய் செக் பண்ணிக்கணும். அப்புறம் வலி, நெஞ்சு வலி வர்றது. சிலருக்கு வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் என்ன செய்யணும்? அரசு மருத்துவமனைக்கு போய் ஒரு தடவை செக் பண்ண சொல்லிக்கணும். சரியா? அதான் போய் பார்த்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்களா? நமக்கு வந்து ஈஸி. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவும் குறையும். அவங்க கரெக்டான ப்ராப்பரான அந்த இதை சொல்லுவாங்க. சரியா? எங்கே போகணும், என்ன டெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி மருந்து எடுத்துக்கணுங்கிறத எல்லாமே அவங்க விளக்குவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம சொன்னதான் நியூட்ரிஷன் ஃபுட்டு. நம்ம வந்து இப்போ வந்து ஒருத்தர் எடை குறைஞ்சிக்கிட்டே வராங்கன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? சரியான உணவை எடுக்கலை, அப்படிதானே? சரியான உணவு எடுக்கலைன்னா என்ன உடம்புல சத்துக்கள் இருக்காது. நம்ம வேலை செய்யறது நமக்கு சத்துக்கள் எங்கே கிடைக்கும்? ஆற்றல் எங்கே கிடைக்குது? உணவுல இருந்தால் நமக்கு கிடைக்கும். அந்த ஆற்றல் நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும். ஒரே வகையான ஆற்றல் கிடைச்சா போதுமா? இப்போ கார்போஹைட்ரேட் அரிசி மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டா போதுமா? ஏன் சரிவிகித உணவு நமக்கு